நேற்று ரயன் வந்து அவரோட ஏவி பார்க்க போயிருக்கும்போது முதல்ல ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பாரு. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது 2 அந்த பாக்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து ஒரு சைடு ரயனும் ஒரு சைடு ஜாக்கும், அகெயின் இன்னொரு பாக்ஸ்லேயும் ஒரு சைடு ரயனும் ஒரு சைடு ஜாக்கும் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்துட்டு ரயன் பார்த்துட்டு 2 ஃபோட்டோஸ்லேயுமே என் பக்கத்தில் தான் ஜாக் இருக்கா, இதுலேயும் நான் இங்கே இருக்கேன் ஜாக் இங்கே இருக்கா, இதுலேயும் நான் இங்கே இருக்கேன் ஜாக் இங்கே இருக்கா, 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிஷர்ட்டில் அந்த பிராண்டை மறைக்கிறதுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, என்ன பிராண்டுன்னு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பிராண்ட் நேம் இருந்தாலும் அது மேலே பிளாக் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி தான் ட்ரெஸ் போடுவாங்க. அந்த பிளாக் ஸ்டிக்கர் எடுத்து கிஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு டிடிஎஃப்லாம் வின் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் மாதிரி ஒன்று கொடுப்பார்லே, அதையும் கொடுக்குறாரு. ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல கெஸ்டராக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஜாக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு இடம் டிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ஞாபகம் வச்சு அந்த இடத்துல ரயன் சொன்னது வந்து அவங்க 2 பேரும் இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுக்கு ஒரு நல்ல ப்ரூஃபாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜாக்லின் வெளியே போகிறப்போ அவர் கூப்பிட்டு நெத்தியில் இப்படி கிஸ் பண்ணி அனுப்பியிருப்பார். ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் வந்து எனக்கு ஒரு அக்கா, 3வது அக்கா, ஒரு ஆல்ரெடி 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 3வது அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அதை அவர் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்போ அன்றைக்கி சொல்ல முடியல, அதனால இந்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்